ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி ரேண்ட் அடிக்க போகிறோம்னா, எதுக்கு முதல் பிரியாணி. அப்படி என்னடா இருக்குது பிரியாணின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப டயட் கான்ஷியஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா பிரியாணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணேன். ஸோ ஒரு பிளேட் பிரியாணி வாங்கினேன் ஃப்ரம் அன் குட் நோன் ரெஸ்டாரண்ட். பிரியாணி வந்துச்சு, கொஞ்சம் பிரியாணி, அது மேலே ஒரு பீஸை வச்சு ரைத்தா, தொக்கு, இது மூணும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு பைட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் எடுத்து வாயில் வச்சா, ஃபஸ்ட் பைட்டில் இவன் மாட்டுறான், செகண்ட் இவன் மாட்டுறான். டேய், நீங்கள் 2 பேரும் ஏண்டா வந்தீங்க? லுக், புரியுது, சமைக்கணும்னா இதெல்லாம் போட்டு தானும் சரி, ஆனால் பரிமாறும் போது இவனுங்க ரெண்டுங்க எதுக்கு? ஜஸ்ட் இமேஜின், நீ பிரியாணி ரொம்ப நாள் சாப்பிட போற, முதல்ல இவனும் அடுத்தது இவன் மாட்டினா எப்படா சாப்பிட்டு தோணும்? ஸோ முதல் எதுக்கு? இவனுங்க 2 பேர் தான். சமைக்கும் போது ஓகே, பரிமாறும் போது அச்சு துறைச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ரெண்டாவது என்னன்னா இட்லி. அப்படி என்னடா இட்லிலன்னா, ஒருத்தர் இட்லியில் கேரட் வைப்பறான், ஒருத்தர் பீட்ரூட் வைப்பறான். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி இட்லின்னு பேர், இட்லியை 2ஆ பொழுந்து சாஸ் ஊற்றி ப்ளூபெரி போட்டு 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். சரிடா, இதுக்கு மேலே என்ன கொடுமைன்னு பார்த்தா, ஒருத்தர் சாக்லேட் இட்லி, ஸ்ட்ராபெரி இட்லி, பிஸ்தா இட்லின்னு ஃப்ளேவராக மிக்ஸை வித்துட்டு இருக்கான். டேய், இட்லி என்னது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், டெசர்ட் இல்லை, ஓகேவா? ஹோட்டலுக்கு போயிட்டு அண்ணா 2 பிளேட் இட்லி கொடுங்கண்ணா, அவர் இட்லி வந்து அதுக்கப்புறமா ஜாமுன் வாங்கினா ஓகே, அண்ணா டெசர்ட்கே 2 இட்லி கொடுங்கண்ணான்னு கேட்குற மாதிரி பண்ணிடாதீங்களா ப்ளீஸ்ரா. எதுக்கு? மூணாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் தோசை. அப்படி என்னடா தோசையில் பண்ணுறாங்கன்னா, இல்லை என்னத்தை பண்ண போகிறானுங்களோ. ஃபஸ்ட்டு தோசையை கொடுத்தீங்க, ஒத்துக்கணும். உள்ள ஆலு சொன்னீங்க, ஒத்துக்கணும். அதுக்குள்ளே மசாலையும் போட்டிங்க, ஓகே. இப்போ என்னடா தோசை மேலே சட்னி ஊற்றுருச்சு, ஐஸ்கிரீம் ஊற்றுறீங்க, சாக்லேட் சாஸ் ஊற்றுறீங்க, சீஸை போடுறீங்க. டேய், எவன் உங்ககிட்ட பீஸா தோசை கேட்டான்? பீஸா வேற தோசை வேறடா, 2 தயவு சேர்த்து கொலாப் பண்ணாதீங்க. நம்மளுக்கு என்ன இருக்கிறது ஒரு நார்மல் மசால் தோசை, கீ மசால் தோசை, தோசை இதை பண்ணுங்க. சாக்லேட் தோசை, ஐஸ்கிரீம் தோசை, திருப்பி யூ கான்ட் டூ எனி திங் ப்ரோ. எதுக்கு நீங்கள் ஒரு மெயின் டிஷ்ஷை டெசர்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க? டோன்ட், ஓகேவா? ஸோ எதுக்குடா தோசைன்னுன்றீங்க. ஃபோர்த் ஒன், ஓட்ஸ். லுக், ஓட்ஸ் இஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் மீல், கரெக்டா? அது ஹெல்த்தி மீல். அட்லீஸ்ட் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிட்டு ஹெல்த்தின்னு கொடுத்தா எப்படிரா? ஒன்று ஓட்ஸை பிளெயினாக பண்ணிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் போடு, ஓகே. ஓட்ஸை ஹெல்த்தியாக பண்ணிட்டு சால்ட்டு போடு, ஓகே. ஓட்ஸை பண்ணிட்டு சுகர் போடாத, நோ. டேய், எனக்கு புரிய மாட்டேங்குது பார், இது ஒரு டெசர்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஜாமுன் எடுத்து நான் காரா குழம்பு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. காரா குழம்பு பண்ணிட்டு ஜாமுன் உள்ள போட்டு ஊட்டி விட்டோம், எப்படி இருக்கும்? அப்படித்தான். நீ காரமாக இருக்க வேண்டியது சால்ட்டாக இருக்க வேண்டியதுலாம் ஸ்வீட்டாக மாற்ற போகாது. அப்போ ஸ்வீட்டாக இருக்கலாம், காரமாக பண்ணால் இவ்வளோ கேவலமாக இருக்கும். தயவு செய்து எது அப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? ஸோ 4வது ஆப்ஷன் ஓட்ஸ். எதுக்கு? 5வது, இட்ஸ் நாட் அ மீல். இன்னும் அவங்க பரிமாறலாம் இல்லை, ஆனால் நாம் பண்ணுற ஒரு கேவலமான கொலாபரேஷன், ஓகேவா? யூ கோட் அ பர்த்டே ஃபங்க்ஷன். அவனுங்க என்ன பண்ணுறானுங்க? ஒரே பிளேட்டில் கேக்கு, சிப்ஸு, மிக்சர். நாம் எப்படி சாப்பிட்ணும்? கேக்கு, சிப்ஸு, மிக்சர். நம்ம அப்படி இல்லை, கேக்கு, அந்த கேக்கில் இருக்க க்ரீம் சிப்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கோம், அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கோ, மிக்சர் எடுத்து கேக்கில் முக்கி கேக்கோட சாப்பிட்டு. டேய், இது காரம், இது ஸ்வீட்ரா, என்னடா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது அதில்? ஸோ 5வது, கேக் அண்ட் மிக்சர்ஸ். எதுக்கு? அது பண்ணாதீங்க, வலிக்குதுரா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டே இருந்தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போனால் அந்த சமோசா இருக்குல்ல, சமோசாவில் இருக்கிற ஆலுலாம் வெளியே எடுத்துட்டு, யூ ஈட் ஆஃப் தட் ஆலு. அந்த சமோசா இருக்குல்ல, அந்த சமோசாக்குள்ளே கேக்கை வைப்பான், லைக் யூ பிரேக் இட். அந்த சமோசாக்குள்ளே கேக்கை வச்சுட்டு அந்த சமோசாவோட அவுட்டர் லேயரும் உள்ள க்ரீமும் கேக்கோட சாப்பிடுவான். என்னடா நல்லா இருக்குது? ஆக்சுவலி சொன்ன போனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் வேணாம். எதுக்கு? 2 எக்ஸ்ட்ரீம்ஸை கம்பைன் பண்ணுறது எதுக்குடா? எதுக்கு? தண்ணியும் பிஸ்கெட்டும் எல்லாரும் பண்ணியிருக்கோம், நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ யோசிக்கும் போது எதுக்கு? ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பார்லேஜி பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது ஏண்டா? லுக், இட்ஸ் குட், ஐ ஒன்ட் லை, நல்லாலாம் இல்லை, கேவலமாக இருக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுவே பார்க்க போனீங்கன்னா அதை பண்ணுறது தானே. பால் இருக்குது, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, டீன்னு இருக்குது. ஏண்டா தண்ணியில் முக்கிறீங்க? அதோட நான் அது வண்டியில் ஏன்னா தண்ணியை நான் ஊற்றிடுவேன். அதோட கன்ட்ரவேஷன் என்னன்னா, பிஸ்கெட்டில் தொட்டு சாப்பிட்ட அந்த தண்ணியை இவனுங்க குடிப்பானுங்க. அப்புறமா ஒன்று பண்ணுவாங்க, அந்த சவுண்டு எப்படி ஏதோ
அப்படியே நல்லா ஒரு செம்மையான ஜூஸ் குடிச்ச மாதிரி ஏவா வேண்டாண்டா கேவலமா இருக்குடா. என் ஃப்ரெண்ட் ஏன் இப்போ கூட ஏன் வயசுடா அவனுக்கு, அவனை இன்னும் அப்படி தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு என்னத சுகமா இருக்கா, சுகமா இருக்கும். ஸோ தண்ணியும் பிஸ்கெட்டும் எதுக்கு இல்லை, வேணாவே வேணாம். தயவு செய்து அது சின்ன வயசுல சாப்பிட்டா சின்ன வயசோட விட்டுருங்க. இப்போ அதை கொண்டாடாதீங்க வயசாயிட்டுனால இல்லை பெருசாயிட்டுனால. லுக் த சைல்டு இன் யூ ஷுட் பி அலைவ். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவனை போட்டு தள்ளிடலாம் பெட்டரு. ஓகேவா? தி லாஸ்ட் ஒன் லைக் இவ்வளோ தான் எனக்கு வீடாக தோணுச்சு. ஸோ என் லிஸ்ட்டில் இதுதான் லாஸ்ட் ஒன். என்னால் ஒரு 2 டிஷ்ஷை இன்னும் ப்ராசஸே பண்ண முடியல. ஒன்று ரசம் சோறு, இன்னொன்று தயிர் சோறு. ஓகேவா? ரசத்தை குடிக்கலாம், செமையாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ரைஸோட சாப்பிடும் போது கொல கொலன்னு இருக்கும். ஓகேவா? இன்னொன்று பக்கம் தயிர் சோறு, அதை லசியாக பண்ணி குடிக்கலாம். ஆனால் அந்த சாப்பாடில் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, அது நினச்சாவே முடியல. இல்லை என் தங்கச்சி என்ன பண்ணுவான்னா, ரசம் சோறு போட்டுக்கும், ரசையும் ஊற்றிக்கும், வாயில் வைக்கும் போது காரம் வந்துடும், என்ன பண்ணுன்னு தெரியாமல் தயிர் ஊற்றிக்கும். அந்த 3த்தையும் கலந்து அதில் ஊறுகாய் போட்டு அது தயிர் சோறா ரசம் சோறான்னு சொல்லாத மாதிரியே இருக்கும்டா. அதான் தயிர் ரசம். இப்போ இந்த டோரா மாதிரி உங்களுக்கு தெரியுதா நம்ம எங்கெங்க போறோம்? பீச்சு, பிரிட்ஜு, வீடு, அப்புறம் ஏன் வீடு, அந்த மாதிரி தயிர் ரசம் சோறு ஊறுகாய் 3த்தை கலந்து சாப்பிடு. என்னால இன்னும் ஃபர்ஸ்ட் இந்த 2 டிஷ் என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. ரசம் சோறு கூட ஓகே சொல்லிடலாம், ஆனால் தயிர் சோறு இன்னும் ப்ராசஸ் கூட பண்ண முடியலடா. அதுக்குள்ள 2த்தையும் கம்பைன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்லை ஸ்பெஷலாக என்னன்னா சட்னி பொடி வேற போடுவானுங்க அதில். சபா சபா முள்ளடா டே முள்ளடா. ஒன்று ரசம் சோறு சாப்பிடு, இல்லைன்னா தயிர் சோறு சாப்பிடு, இல்லைன்னா சட்னி பொடி சாப்பாடு போட்டு சாப்பிடு, செமையாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே கிளம்ப் பண்ணி அதில் ஊறுகாய் போட்டு அத்தை ஒரு கட்டிங் பண்ணி எதுக்கு? ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் சாய்ஸ். எனக்கு வேறு வழி தெரில ப்ரோ, பேசிட்டேன். ஓகேங்களா? அண்ட் வெயிட், அவ்வளோதான் என் லிஸ்ட்டில். இஃப் யூ ஹேவ் எனி திங் இன் யோர் லிஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் இன்ஸ்டா ஐடி. யூ கேன் கம் தேர், வி கேன் டாக் அ லாட், வி கேன் ஷேர் அ லாட். நீங்கள் இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டான ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லை? லைக் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஸ்ப்ரைட்டும் தம்ஸ்அப்பும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கேன், நல்லா தான் இருக்கும். லைக் ஸ்ப்ரைட்டோ தம்ஸ்அப்பும் மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ஆல்கஹால் கலரில் வந்துட்டு மச்சான் இங்கே பாடுறா சறுக்கடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இந்த காம்பினேஷனு ஜூஸில் சிப் பண்ணுற சிப்ஸ் தொட்டு சாப்பிட்ருக்குறது சீரியஸாக கேவலமாக தான் இருக்குது. காரா சிப்ஸு, அதுக்கப்புறம் அந்த கர்மத்தையும் நானே குடிச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு நீ இன்னும் பேசினேன் தெரியுமான்னு சொல்வீங்க. கரெக்டு, பேசினேன், என்ன பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டா ஐடி இருக்குல்ல, அப்பயே காமிச்சிருமே திருப்பி வந்திருக்கும். இந்த எடிட்டர் 2 வாட்டியும் போட்டுடுறா, சரியா? கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ இந்த இன்ஸ்டா ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஃபுட்ஸ், வெளியே ட்ரை பண்ண ஃபுட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ண ஃபுட், இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டா ஐடியில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காத மிக்சிங் ஃபுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இன்னொரு ஆண்டி கேட்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் லைக் திஸ் வீடியோ. Hope you like it and like it off. Okay? Signing off, mame. Bye bye. Tata.